பசங்களா ஒரு வழியாக பெயிண்டிங் கிளாஸ் முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. உங்களோட 2 பெயிண்டிங்க்கும் ஃபோட்டோ போயிருக்கு. பார்த்துட்டு என்னன்ட்டு ரிசல்ட் வரும். கண்டிப்பாக உங்களுக்கும் gift வரும்னு தான் நினைக்கிறேன் பசங்களா. ஏன்னா நம்ம கிளாஸ் பண்ண 2 பெயிண்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. க்ரையான்ஸில் பண்ண சொல்லியிருந்தாங்க, அப்புறம் பெயிண்டில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஹே மெர்லினா, பெயிண்டிங் வேற கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நம்ம கிளாஸ்க்கு gift கிடைக்குமானே தெரியல. அதெல்லாம் நம்ம கிளாஸ்க்கு கண்டிப்பாக gift கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளோட பெயிண்டிங் நல்லா இருக்குது. அட பசங்களா, கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. எப்போதுமே நம்ம பெயிண்டிங் கிளாஸ் வச்சோன்னா நம்ம கிளாஸ்க்கு gift கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம கிளாஸ்க்கு gift கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், உங்க கிளாஸ்க்கு பெயிண்டிங் பார்த்துட்டு gift எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வரவா? ஹை ஜாலி ஜாலி சாரதி, அங்க பண்றா. நம்ம பெயிண்டிங்கை பார்த்துட்டு அதுக்கு gift எல்லாம் வந்திருக்கான். கண்டிப்பாக பசங்க எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க மேம், இதோ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். நிறைய gift தான் இந்த தடவை உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த தடவை கிரையான்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி பெயிண்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஹெச்எம் வந்துட்டு இங்க கிளாஸ் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ gift மட்டும் கொடுத்து விட சொல்லிட்டாங்க கிளாஸ்க்கு. அதனால கொடுத்த எல்லா கிஃப்டையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க எல்லாத்துக்கும் பசங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. இங்க பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மேம், நான் கிளம்புறேன். இன்னும் ஒரு 2 கிளாஸ்க்கு gift கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுக்கும் கொடுக்கணும். ஐயா ஜாலி ஜாலி, நான் கூட ஒரு gift 2 gift தருவாங்கன்னு நினச்சா எவ்வளோ gift கொடுத்துருக்காங்க. அப்பா, நான் தான் சொன்னேன்ல பசங்களா, எப்போவுமே நம்ம கிளாஸில் பண்ணுற பெயிண்டிங்க்கு ஹெச்எம் கண்டிப்பாக gift கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை நிறைய gift கொடுத்து அமைச்சிருக்காங்க. எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பசங்களா. நீங்கள் எல்லோரும் சேர்ந்தே ஓப்பன் பண்ணுங்கள். எல்லா கிஃப்ட்டையும் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க பசங்களா. நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா பசங்களா? இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டீல்லையே இருக்கிற மோல்டு தான். டீச்சர், இதை கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்கும்? கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், இது ஒரு பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் நம்ம சும்மா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கிஃப்ட்டுமே செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ gift வரும்னு நினைக்கவே இல்லைப்பா. சரி, அடுத்தது இந்த கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது என்னவா இருக்கும்? ஏதாவது கிட்டு மாதிரி இருக்குமோ? சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னது இது? பெயிண்டிங் பண்ற கிட்டு. ஆமா, இது நல்லா இருக்கும். இந்த பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கீழே ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பெயிண்ட் பண்ணணும். இதுல வந்து ஹார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்தே ஒரு நாள் இதுக்கு பெயிண்ட் பண்ணலாம். ஆமாம் பசங்களா, இந்த மாதிரி கிட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுங்க, சரியா? அடுத்தது இந்த பெரிய கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா, இது ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்குல்ல. சரி சரி, இந்த பெரிய பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய பாக்ஸில் என்னவா இருக்கும்? என்னது இது? ஓப்பன் பண்ணி பாருங்கள் பசங்களா. இந்தியா மேப்போகிராஃபின்னு தான் போட்டிருக்கு. மேப் சம்மந்தப்பட்டது தான் இது. மேப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தனித்தனி பீசஸாக இதை கொடுத்துருப்பாங்க. ஒரு இதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோம்லேயே. அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா செட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொடியெலாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஃப்ளாகுக்கு ஏற்ற ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் அது ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக பெரிய வந்துட்டு ஃபோமில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு நாள் வச்சு ஒன்றா அசம்பிள் பண்ணலாம், சரியா? இது வந்துட்டு உங்களுக்கு நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸில் தனியாக டைம் கொடுப்பேன்ல, அப்போ வந்து இந்த கிட்டெல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள். மேம், திரும்பவும் கிட் மாதிரி தான் ஏதோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஏதோ மோல்டு ரெடி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். மோல்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறது போல். இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேம், இதில் எப்படி இருக்குன்ட்டு. இது என்னது? பார்பின் போட்டிருக்கு. உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு தெரியலையே. இதுலேயும் கலர்லாம் இருக்குது. அதை ரெடி பண்ணுறதுக்கான மோல்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் பசங்களா, இதுவும் ஏதோ வந்து ப்ராஜெக்ட் கிட் மாதிரி தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், மேக்னெட்லாம் கூட இருக்குது. மேக்னெட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒயிட் சிமெண்ட் இருக்குது. இந்த சிமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் போல் இருக்குது. இந்த மோல்டில் வந்துட்டு அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இங்கே கலரிங்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கலர்ஸ் வச்சு கலர் பண்ணி எடுக்கலாம் போல். அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐஸ்டிக்ஸு, அப்புறம் ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. மெஷரிங் கப் அது வந்துட்டு. அடுத்தது க்ளவுஸும் இருக்குது. அப்புறம் இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஷீட்டில் அதுக்கு எழுதியுமே கொடுத்துருக்காங்க பசங்களா. இங்கே பார்த்தீங்களா, 2 க்ளவுஸ் இருக்குது. இது எல்லாமே தனியாக ஒரு நாள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் கிளாஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்துட்டு பண்ணலாம், ஓகேவா? எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணணும், ஓகே? அடுத்தது என்ன கிஃப்ட்டு? இது என்னன்னு பார்க்கலாமா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு உண்டியல் தான் இருக்குது. அது கூடவே அட்டாச்சாக வந்துட்டு கிளாக்கும் வந்துடும் போல் இருக்குது. பரவாயில்ல, இது நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும்.
எல்லா கிஃப்ட்டுமே ஓப்பன் பண்ண சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்தது இது என்னது சின்ன பாக்ஸாக இருக்குது ரெட் கலர் கவரில், இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னவா இருக்கும்? ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, என்னவா இருக்குன்னு தெரியல. ஆனால் ப்ராஜெக்ட் ஒர்க் எதுவும் இருக்குமோ? இல்லை இது ஏதோ கேம் விளையாடுறது தானே. ஆமாம், இது வந்து பாக்கெட் மெமரி கேம். இது நல்லாயிருக்கும். இதில் ஒரே மாதிரி பிக்சர் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. 2 பேராக பிரிஞ்சு நம்ம விளையாடலாம். இதை டீமாக பிரிஞ்சு கூட விளையாடலாம். இதை வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுறோன்ற மாதிரி இது நல்லாயிருக்கும். இது நம்ம அப்புறமா விளையாடலாம். அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பசங்களா, இந்த ஷீட்டை பார்த்தாலே தெரியல, ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ள. என்ன பாக்ஸ்ன்னு தான் தெரியல. ஏதாவது ஸ்டேஷ்னரி பாக்ஸ் மாதிரி இருக்குமோ? அட ஆமாம், நான் சொன்ன மாதிரியே அப்படி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. மேலே உள்ளே வந்துட்டு 2 லேயர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்கெச்சஸ்ஸு அது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். பசங்களா, உங்களதெல்லாம் அப்பப்போ தொலைச்சிடுறீங்கல்ல, ப்ராஜெக்ட் அப்போ நம்ம கிளாஸில் வச்சு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்கெச்சஸ், பென்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தொலைஞ்சு போகாமல் இருக்கும். ஆமா மிஸ், நம்ம அழகா அதுல போட்டே யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ். அடிக்கடி அந்த மாதிரி தான் வாங்கி ஸ்கெட்ச் எல்லாம் தொலைஞ்சு போயிருது. அடுத்தது இந்த பெரிய பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பெரிய பாக்ஸ்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நல்லா இருக்கிறதுலே பெரிய பாக்ஸே இதுதான். இதெல்லாம் வந்ததுலேருந்தே என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஹே ஆயிஷா, இது எதோ விளையாடுறதுப்பா, ட்ராக் மாதிரி இருக்குது. இதை ஃபுல்லாக செட் பண்ணி இந்த கார் விட்டு விளையாடலாம் போல இருக்குது. நிறைய ஃபுல்லாக ப்ராஜெக்ட் கிட்டாக வந்தது. ஆனால் இது ஒன்று மட்டும் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிஸ், இது நல்லா இருக்கு மிஸ். பசங்களா, இதை நீங்கள் பிடி டைமில் விளையாடலாம். வாவ், இன்னைக்கு வந்திருக்க எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கிஃப்ட் கொடுப்பாங்கன்ட்டு. நம்ம பண்ண பெயிண்டிங்காக நம்மளுக்கு இவ்வளோ கிஃப்ட் கிடச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்தே இதில் கொடுத்துருக்குற கிட்டெல்லாம் வச்சு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா கிஃப்ட்டுமே. நானே கிஃப்ட் வருமா வராதான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பெயிண்ட்டுக்கு இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கே. ஆமாம் பசங்களா, எல்லா கிஃப்ட்டுமே உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போதுமே நீங்கள் பண்ணுற பெயிண்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது பசங்களா. அடுத்த தடவையும் இதே மாதிரி சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கிஃப்ட் எல்லாம் வின் பண்ணணும். ஓகேவா?